ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு உங்களெல்லாம் பார்த்து. ஸோ இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே கேட்டிருந்த வீடியோ தாங்க. நம்ம வண்டியில் ட்ரிப்பர் நேவிகேஷன் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்ச நாள் ஆக்சுவலி கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன், கொஞ்சம் வீட்டு வேலையெல்லாம் இருந்துச்சு. அதனால் பர்சனல் ஒர்க்னால கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். அதனால தான் என்னால் சரியாக வீடியோ போட முடியல. பட் இதுக்கப்புறம் ரெகுலராக நம்ம வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ ட்ரிப்பர் நேவிகேஷன் டிவைஸ் நம்ம வாங்கியாச்சு. அதை இன்ஸ்டால் பண்ண வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா புல்லட் பாயிண்ட் பாருங்களேன். ஸோ புல்லட் பாயிண்ட் கடைக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா உள்ளே நம்ம வண்டி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நம்ம உள்ளே போயிட்டு அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறாங்க அப்படின்றத உங்களுக்கு நான் ஃபுல்லாக காமிக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தமிழில் முதல் டைமாக நம்ம தான் இதை இன்ஸ்டால் பண்ணுறோம். அதை வீடியோவாக எடுத்து போடுறேன். ஹிந்தியில் நிறைய பேர் பண்ணிட்டாங்க. ஸோ பட் தமிழில் நம்ம தான் பண்ணுறோம். இந்த மாதிரி உங்களுக்கு அன்பாக்சிங் வீடியோ காமிச்சிருப்பேன். அந்த ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்கலன்னா இப்போ பார்த்துக்குங்க. ஆக்சுவலி இது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5200 ருபீஸ் எம்ஆர்பி. பட் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்து தான் வாங்கினேன். 5900 பக்கம் ஆயிடுச்சு. ஏன்னா இது இங்கே கிடைக்கிறதில்ல. ஸோ நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் யூடியூபர் கொல்கத்தாலேருந்து வாங்கி கொடுத்தாரு. உங்களுக்கு இங்கே கிடச்சின்னா நீங்கள் இங்கே வாங்கிக்கிங்க. அதே மாதிரி நான் இங்கே விசாரிச்ச வரைக்கும் ஷோரூமில் இது இன்ஸ்டால் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அவங்க பயப்படுறாங்க. அதனால தான் நான் வெளியில் பண்ணுறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிவைஸ் வரும். கூடவே ஒரு கிளாம்ப். ஆக்சுவலி இந்த கிளாம்போட ப்ரைஸ் 35 ருபீஸ். ஸோ இதுவும் எனக்கு அவரே வாங்கி அனுப்பிச்சி விட்டாரு. ஸோ அவ்வளோதான். இதை என்ன பண்ணணுன்னா நம்ம அந்த ஆரின் சிம்பிள் இருக்குல்ல, அந்த இடத்துல எடுத்துகிட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணி இந்த கிளாம்பை போட்டு டைட் பண்ணணும். டைட் பண்ணால் ஒர்க் முடிஞ்சிச்சு. பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டூமை நீங்கள் ரிமூவ் பண்ணணும். டூமை ரிமூவ் பண்ணிங்கன்னா உள்ளே அந்த ஆப்ஷன் இருக்குது. அதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு வரேங்க. அதில் உள்ளே உங்களுக்கு ஆல்ரெடி அந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எதுவும் பண்ண வேணாம். அதில் அப்படியே அதை கிளிக் போட்டிங்கனாலே போதும். பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கனெக்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிங்கனாலே போதும். அது ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அது மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டூமை ரிமூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் மேலே இந்த 2 போல்ட்டையும் ரிமூவ் பண்ணுறாங்க சரிங்களா. ஏன்னா இந்த பார்ட்டை நம்ம அப்படியே மேலே தூக்கிட்டு அதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி தான் நம்ம கழட்ட போகிறோம் சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு இந்த 2 இதையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும். அப்புறம் இந்த போல்ட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டாங்க. அதே மாதிரி மேலே அந்த போல்ட்டையும் லூஸ் பண்ணுறாங்க. ஹேண்டில் பார் இது லூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் உள்ளே இருக்க அந்த மீட்டரை கழட்டிட்டு அதை அப்படியே ரிமூவ் பண்ண வேண்டியது தான். நீங்கள் அதை தூக்குனீங்கன்னா அது அப்படியே மேலே வந்துடும். அது ஃப்ரீயாக வரல. அதே மாதிரி இன்றைக்கி இங்கே ஷட் டவுனு. அதனால் கொஞ்சம் இதில் தான் ஓடிட்டுருக்கு, ஜென்ரேட்டரில். அதனால் கொஞ்சம் நாய்ஸ் இருந்தால் பார்த்துக்குங்க. ஸோ இப்போ என்னென்னா இந்த ஹேண்டில் பார் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லி ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் பண்ணுறீங்கன்னா ஹேண்டில் பார் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுங்க. அது ரொம்ப ஈஸி தான் அந்த ப்ராசஸ்ஸு. ஸோ நிறைய வீடியோவில் பார்த்துருக்கீங்க. அவங்க மீட்டை கழுத்துவாங்க. மீட்டை கழுத்தாமல் ப்ளக்கை மட்டும் ரிமூவ் பண்ணுறாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிட்டாங்க. நீங்கள் மீட்டரை கழட்டாதீங்க. மீட்டர் கீழே இருக்க ப்ளக் பாயிண்ட்டை மட்டும் கழட்டினீங்கனாலே போதும். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா மேலேருந்து அது ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணியாச்சு. அது போட முடியாது. இந்த வண்டிக்குள்ளே ஒரு கீ வரும். அந்த கீ தான் வேணும். பூ மாதிரி வருங்களா. பூ மாதிரி அந்த அலன்கிங்கிறது ஸ்டாருங்கிறது. ஓகே ஓகே.
அப்புறம் இது வந்து ஸ்டாரும் தெரியாது பூவும் தெரியாது. சிம்பிள் தான் வீடு லைட்டு லைட்டு அதுக்கு அந்த கிளாம்பு கொடுத்துருக்காங்கல்ல டைட் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிளாம்ப் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நேராக பிடிச்சாங்க லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரிப் நேவிகேஷன் மீட்டரை வந்து மாற்றியாச்சு. ஸோ அதுக்கு உண்டான கனெக்ஷனும் கொடுத்தாச்சு. நம்ம அந்த பைலட் லேம்ப்ஸ் இருக்குதுங்க அதை மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க. ஸோ அவ்வளோதான் பாருங்க எல்லாம் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி வந்து நல்லா செட் பண்ணியாச்சு. பாருங்கள் இன்னொரு டைம் காமிக்கிறேன் எப்படி இருக்கும் பார்த்தீங்களா. வண்டியோட லுக்கே வந்து டோட்டலாக மாறிடுச்சு. ஸோ எஸ் ஒரு வழியாக சிப்பா நேவிகேஷன் நம்ம வண்டியில் மாட்டியாச்சு. ஸோ அது எப்படி ஒர்க் பண்ணணும், நைட் எப்படி இருக்குது இதோட வியூ, அது எல்லாத்தையுமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு நண்பர்களே எல்லாம் பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோவில் அந்த இன்ஸ்டலேஷன். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுன்றது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ நம்ம சேனலில் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் நீங்களும் சேஃபாக இருங்க, வண்டியை சேஃபாக வச்சுக்கோங்க. எப்போவுமே நமக்காக யாராவது வெயிட் பண்ணாமல் மனசில் வச்சு வண்டி ஓட்டுங்க. பாய், டேக் கேர். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நண்பன் என்ன தெரியுமா உனக்கு? நண்பன்ல ஏதுவான் நல்ல நண்பன் கெட்ட நண்பன். நண்பன்னாலே